ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நான் இன்றைக்கு ஒரு மோட்டிவேட்டான வீடியோ எடுத்துருக்கிறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்காதவ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. வர வீடியோக்கள் பார்க்குறதுக்கு ஈஸி. கேக் செய்ய விரும்புகிறவைக்கு என்னென்ன பொருள் இருந்தால் கேக் வடிவை செய்யலாமன்றது தான் இந்த வீடியோ. நான் என்னென்ன பொருள் வச்சு கேக் செய்கிறேன்னு காட்ட போகிறேன். நான் ஆரம்பத்தில் என்னட்ட அவ்வளோத்துக்கு இந்த பொருள் ஒன்றுமே இருக்கில்லை. ஆனால் எனக்கு கேக் செய்கிறதுக்கு சரியான விருப்பம். அதுக்கு பிறகு தான் எனக்கு அந்த விருப்பம் செய்யணுமன்ற ஒரு ஆர்வம் இருந்ததால் ஒவ்வொரு பொருளாக நான் வாங்கினேன். நான் அது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியும் எடுத்திருக்கிறேன், கடையிலேயும் வாங்கியிருக்கிறேன். அது எங்கெங்கே வாங்கினேன்னு சொல்லி நான் சொல்கிறேன். ஓரளவு கேக் சாமான்கள் எங்களோட கையிலேயே இருந்தால் நாங்கள் வித்தியாசமான டிசைனுகளில் கேக் செய்கிறதுக்கு எங்களுக்கு அது பிளான் தானாகவே வரும். அதால் நான் எல்லா பொருளும் கிட்டத்தட்ட கொஞ்சம் வாங்கி வச்சுருக்கிறேன். ஆனால் இன்னும் நிறைய வாங்க வேணும். நாங்கள் அவ்வளோத்துக்கு கேக் செய்கிறதுல எக்ஸ்பர்ட் இல்லை. அதால் இதுபோலாம் எங்களுக்கு காணும் இப்போதைக்கு. இதில் முதல் பேக்ஸ், ஐசிங் பேக்ஸ். இதில் 100 பேக் இருக்கும். நான் அமேசானில் எடுத்தேன். நான் 100 பேக்ஸும் அவ்வளோ காசு வராது. மற்றது தட்டு. இது 2 சைஸ் இருக்குது. ஒன்று பெரிய சைஸும் ஒன்று ஒரு அளவான சைஸும். இதுக்கும் அமேசானில் தான் எடுத்தேன். நான் இதில் என்னென்ன பொருள் எங்கே வாங்கினான்னு அந்த லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் நீங்கள் அதை வச்சு கமெண்ட் பண்ணி எடுக்கலாம். இது கேக் ரொட்டேட்டிங் ஸ்டாண்ட். இதில் நாங்கள் தட்டு வச்சு ஐசிங் போடுறது சரியான ஈஸியாக இருக்கும். இது இல்லாமல் நாங்கள் தனியாக தட்டை வச்சு போடுறதுன்னு சொன்னால் நாங்கள் கையால் தட்டை இறக்கி தான் போடணும். இது வச்சு போடுறது ஈஸி. இது ஃபொந்தோம் ஸ்மூத்தர். ஃபொந்தோம் போட்டுட்டு மேலே ஷேப் பண்ணுறது. இது ஐசிங் பூசுகிற கத்தி. பூசினா ஐசிங் நீட்டாக இருக்கும். மற்றது ஃபொந்தோம் ரோலர், ஃபொந்தோம் உருட்டுற ரோலர். இதில் ஒரு சின்ன கீறும் இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் ஃபொந்தோம் நீட்டாக இருக்கும். ஃபொந்தோம் வச்சு உருட்டுற அந்த சீட். இது சைஸ் காணாது, சின்னதாக தான் இருக்குது. நான் இது பூக்கள் வச்சு செய்கிறது. மற்றது ஒரு அளவான சின்ன கேக்கை செய்யக்குள்ள இது காணும். இது கேக் டெக்கரேட் பண்ணுறதுக்காக லேஸ் வாங்கி வச்சுருக்கிறேன். ஒன்று கோல்டும் ஒன்று சில்வரும். மற்றது அந்த கலர் முத்து, அது கேக்கில் ஒட்டக்கூடாது, அதுக்கு சாப்பிடக்கூடாது. தட்டில் எழுத்துக்கள் எழுதி போட்டு அதில் ஒட்டினா வடிவாக இருக்கும். மற்றது கேக்கில் ஐசிங்கால நாங்கள் எழுதக்குள்ள எழுத்து வடிவாக வராது. இல்லை, அது எக்ஸ்பர்ட்டான ஆட்களுக்கு அவன் நீட்டாக எழுதுவினோம். எங்களுக்கு அவ்வளோத்துக்கு அப்படி வராது. அதால் நான் இந்த டூல்ஸ் வாங்கி வச்சுருக்கிறேன். கேக்கு ஐசிங் எல்லாம் பூசி முடிய கேக்குக்கு மேலே இது ஒருக்கா மேலே அதில் அச்சு மாதிரி பதிச்சுட்டு எடுத்து போட்டு அதுக்கு மேலே நாங்கள் எழுதுறது. அதுக்கு பிறகு எழுத நல்ல எழுத்து நீட்டாக இருக்கும் பார்க்க. இதில் ஹாப்பி பர்த்டே, பெஸ்ட் விஷஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ் இவ்வளவும் இருக்குது. அது தலகுலாக இருக்குது. கேக்குக்கு மேலே பதிக்கக்குள்ள அது நேராக வரும். இதில் ஒரு சில பொருள் நான் அமேசான்லேயும் எடுத்துருக்கிறேன், விஷலையும் எடுத்துருக்கிறேன். இதில் எங்கே எடுத்துருக்கிறேன்ட்டு நான் லிங்க் போடுறேன், பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம். இது எழுத்து வெட்டுற கட்டர். எங்களுக்கு என்னென்ன எழுத்து வேணுமோ அந்த எழுத்துகளுக்கு இதில் எல்லா எழுத்தும் இருக்குது. அந்த எழுத்துக்களை ஃபொந்தோவில் வெட்டி எடுக்கிறது. ஒரு அமர்த்திட்டு எடுக்க அந்த எழுத்து வரும். அதை நாங்கள் எடுத்து பிறகு ஒட்ட வேணும். இதுவும் சரியான ஈஸி. நாங்கள் ஃபொந்தோவில் நாங்கள் கீறி வெட்டுறதெல்லாம் அவ்வளோ நீட்டாக வராது. இது சரியான நீட்டாக இருக்குது. இது கட்டர்ஸ். ஒவ்வொரு வடிவங்களில் இது ஐசிங் இது பாவிக்கிறதில்ல, ஃபொந்தோவுக்கு தான் இது பாவிக்கிறது. எங்களுக்கு என்னென்ன டிசைன் வேணுமோ அதை வெட்டி எடுக்கிறது. இது வச்சு மற்ற இது முத்து, சில்வர் முத்தும் ஒயிட் முத்தும். இது நான் கடையில் தான் வாங்கினேன். மற்ற கலர், இது ஒரு பிராண்டான கலர். மற்றது வில்டன் கலர். இது கலருக்குள்ளேயே நல்ல தரமான கலர் இதுதான்.
இதில் வந்து 12 கலர் இருக்குது. இதில் உள்ள எல்லா கலரும் இதுக்குள்ளே இருக்குது. இது 15 யூரோ வச்சத்துக்கு நான் எடுக்கலாம் இந்த 12 கலரும். மற்றது நோசல்ஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். மற்றது இதுவும் கட்டர். இது வந்து பெரிய பெரிய டிசைன் வெட்டி எடுக்கிறது. இதில் ஸ்டார் இருக்குது, பட்டர்ஃப்ளை இருக்குது, ஹார்ட் ஷேப் இருக்குது, பேர்டில் டிசைன் இருக்குது. இது வந்து ஹலோ கிட்டி அந்த ஷேப்பில். அப்படி ஒரு 10-12 கட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன். இது நான் கமெண்ட் பண்ணி எடுக்க இல்லை, இது கடையில் தான் வாங்கினான். இங்கே சூப்பர் மார்க்கெட் கோராவில் வாங்கினான். இது ஃபொந்தோ ஷேப் பண்ணுற அந்த கட்டர்ஸ். ஃபொந்தோ நாங்கள் இப்போ எழுத்துக்குள்ளே ஏதாவது அந்த ஷைட்டுகள் ஷேப் பண்ணுறது, வெட்டுறது அதுகளுக்குரியது. மற்றது வந்து கப் கேக் செய்கிறது. கப் கேக் செய்கிறதுக்கு இதுக்குள்ளே 25 கப்ஸ் இருக்குது. நான் அடுத்த ஒரு வீடியோ கப் கேக் வீடியோ போட போகிறேன், அதுக்காக வாங்கி வச்சுருக்கிறேன். இவ்வளோ பொருளும் நான் கேக் செய்கிறதுக்காக வேண்டி வச்சுருக்கிறேன். நான் ஆரம்பத்தில் கேக் செய்யக்குள்ளே என்னட்ட இவ்வளோ பொருளும் இருக்கு இல்லை. ஐசிங் போட்டதே நான் அந்த நார்மல் பொலித்தீன் பேக்கில் தான் நான் ஐசிங் போட்டேன் நான் முதல் கேக் செய்யக்குள்ள. அதுக்கு பிறகு தான் எனக்கு அந்த கேக் செய்கிற விருப்பம் வந்தோடனே எல்லா பொருளும் கொண்டா வாங்கினேன். இதில் இந்த கட்டர்ஸ் நான் தனித்தனி எடுத்து காட்டுறேன் என்னென்ன இருக்குன்னு சொல்லி. இவ்வளோ கட்டர்ஸும் இதுக்குள்ளே இருக்குது. நான் வந்து தனித்தனியாக தான் நார்மலாக ஆர்டர் பண்ணி எடுத்துருக்கேன் எல்லா சாமானும். அமேசானில் ஒரு ஆஃபர் மாதிரி கொஞ்சம் காசுக்கு ஒரு கொஞ்சம் பொருள் சேர்த்து வச்சு போடுவாங்க. அப்படி போடைகள் எடுக்கிறது லாபம். நான் அந்த லிங்க் உங்களுக்கு போட்டு விட்றேன், உங்களுக்கு விருப்பமெண்டாக எடுக்கலாம். எல்லா பொருளும் வராது இதில் உள்ள, ஆனால் ஒரு சில பொருட்கள் சேர்த்தே வச்சு போடுவாங்க. நான் தனித்தனி எடுத்ததால் எனக்கு முதல்ல அது தெரியாது. நான் அந்த லிங்க் போடுறேன், உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் அதை எடுக்கலாம். மற்றது இது அந்த ரோஸ் செய்கிற நெயில் ஐசிங். இது கடையில் தான் எடுக்கணும் இல்லை, வாங்கணும் இல்லை. இது நாங்களே செய்யலாம் வீட்டில். ஒரு டின் ஃபிஷ் மேல் மூடியோ அல்லது ஒரு மைஸுன்ற மூடியோ ஏதோ ஒரு டின்னுன்ற மேல் மூடி அதுவும் எடுத்து ஒரு ஆணியும் எடுத்துட்டு சுப்பக்குழு வச்சு அதை ஒட்டி நம்ம சொன்னால் அந்த ஷேப்புக்கு இது வரும். இது கடையில் வாங்கணும் இல்லை, இது நான் செய்தேன். நான் ஏற்கனவே ஒட்டியிருந்தேன், அதை கலண்டுட்டு அதில் இதுக்குள்ளே வச்சுருக்கிறேன். கலர் ஆர்டர் பண்ணியிருக்கேன். இந்த ஃபன் கலர்ஸ் அல்லது பில்டன் ரெண்டில் ஏதாவது ஒன்று நல்ல கலர்ஸ். இது நான் எடுத்தது எனக்கு பிரயோஜனமானது. மற்றது கேக் டோப்பர். இது வடிவுக்காக மேலே வைக்கிறது. இதுக்குள்ளே 5 பீஸ் வரும். ஓகே, என்னட்ட இருக்கிற கேக் பொருள் எல்லாமே காட்டிட்டேன். இந்த கேக் செய்கிறதுக்கு விரும்புகிறதுக்கு தான் இந்த வீடியோ ஒரு மோட்டிவேட்டுக்காக எடுத்திருக்கிறேன். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.